வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு விண்ணப்பித்த ஒரே நாளில் 5 லட்சம் வரையிலான கடன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த கடனை சரியாக திருப்பி செலுத்தும் மக்களுக்கு மானியமும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியையும் சொல்லியிருக்காங்க. இந்த 5 லட்சம் பணம் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க, எந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கறாங்க, இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் என்பது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் மக்களே, தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் விவசாயிகள் பயிர்க்கடனுக்காக விண்ணப்பித்த அதே நாளில் கடன் தொகையை பெறும் வசதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த முன்னெடுப்பு தமிழகத்தில் விவசாயத்துறையில் மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் இணைய வழி மூலமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதற்கு முன்பு விவசாயிகள் பயிர்க்கடன் பெற வங்கிகளையோ அல்லது கூட்டுறவு சங்கங்களையோ அணுகும் பொழுது ஆவண சரிபார்ப்பு மற்றும் இதர நடைமுறைகள் காரணமாக குறைந்தபட்சம் ஒரு வாரம் முதல் 10 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது. இந்த காலதாமதத்தால் சரியான நேரத்தில் உரம், விதைகள் போன்ற விவசாய இடுபொருட்களை வாங்க முடியாமல் விவசாயிகள் சிரமப்பட்டனர். இந்த புதிய திட்டத்தின் மூலம் இந்த காத்திருப்பு காலம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு விண்ணப்பிக்கும் அன்றே கடன் வழங்கப்படுவதால் விவசாயிகள் தங்கள் சாகுபடி பணிகளை தாமதமின்றி மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மக்களே, இந்த திட்டத்தில் நீங்க முக்கியமா எந்த விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை நேரடியாக அணுகி விண்ணப்பிக்கலாம். இது தவிர தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் சில குறிப்பிட்ட தனியார் வங்கிகளின் விவசாய கடன் பிரிவுகளிலும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. மேலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசின் உழவன் செயலி மூலமாகவும் வங்கிகளின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களுக்கு சென்று ஆன்லைன் மூலமாக எளிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிர்க்கடன் பெறுவதற்கான தகுதியான நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், சொந்தமாக விவசாய நிலம் வைத்திருப்போர் அல்லது பதிவு செய்யப்பட்ட குத்தகைக்காரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் விண்ணப்பதாரரின் வயது 18 முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த கடன் வழங்கப்படும். ஏற்கனவே வேறு வங்கிகளில் பெற்ற கடன்களை முறையாக திருப்பி செலுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிர்க்கடன்கள் பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். இருப்பினும் இந்த தொகையானது சாகுபடி செய்யப்படும் பயிரின் வகை, நிலத்தின் பரப்பளவு மற்றும் விவசாயியின் தேவையை பொறுத்து மாறுபடும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடங்கல் சான்றிதழ், சிட்டா, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் ஆகியவை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு அரசு சார்பில் வட்டி மானியம் மற்றும் ஊக்கத்தொகை போன்ற சலுகைகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளிடத்தில் நிதி ஒழுக்கத்தை ஊக்குவிக்கவும் கடன் சுமையை குறைக்கவும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தால் விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் விவசாயிகளுக்கு பல வழிகளில் பயனளிக்கும். முதலாவதாக காலதாமதம் தவிர்க்கப்படுவதால் பருவத்திற்கு ஏற்றவாறு விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும். இரண்டாவதாக அவசர தேவைக்காக அதிக வட்டிக்கு கடன் தரும் தனியாரிடம் செல்வது தவிர்க்கப்படும். மூன்றாவதாக இணைய வழி மூலம் விண்ணப்பிக்கும் வசதி இருப்பதால் அலைச்சல் குறைந்து வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படுகிறது. தருமபுரியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டமானது விரைவில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாநிலத்தின் விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பதோடு விவசாயிகளின் பொருளாதார நிலையையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதோடு மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.